ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேங்க. இந்த இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. ஆக்சுவலி நெஸ்டேஷியா ஷாப்பிங் ஹால் போட்டிருந்தேன் தெரியுமா. இந்த லேம்பும் நான் வாங்கியிருந்தேன். பட் இது ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. இந்த 10 ரூபா பரியாரு இந்த லேம்ப் வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சைட் டேபிளில் வைக்கிறதுக்கு. ஸோ இது ஷாப்பிங் ஹாலில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் இது ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வந்து 2-3 நாள் ஆச்சு. நேற்று தான் வந்து அந்த பல்பு, சின்ன பல்பு, அதனால் அதை வாங்கி போட்டோம். கத்தாமல் இருங்க 2 பேரும். அழகாக இருக்கு. ஓகே, இதான் என்னோட சைடு டேபிள். எஸ், ஸோ சைடில் ஒரு சுவிட்சும் இருக்குது. நைஸ். இது பண்ணுங்க. எதுக்கு கத்திட்டு இருக்க? எதுக்கு கத்துக? எதுக்கு கத்துக? எதுக்கு கத்துக? எதுக்கு கத்துக? சொல்லு, எதுக்கு கத்துக? எதுக்கு கத்துக? அம்மா வந்து நேற்று போன வாரம் போகும்போது புளி வந்து கொடுத்து விட்டா. ஸோ இது வந்து புது புளி அப்படின்னு. புது புளின்னா இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கிறது. எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நாளாகும்போது இது வந்து அப்படியே பிளாக் கலரில் ஆகிடும். நீங்கள் புளி எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அம்மா வந்து லைட்டாக உப்பு போட்டு வைப்பான்னு நினைக்கிறேன். பட் நான் இன்றைக்கி இந்த கிளாஸ் பாட்டிலில் அப்படின்னு அரைச்சி வச்சிட போகிறேன், பேக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படி டைம் ஈவினிங் ஆகிடுச்சுங்க. நான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேபினெட் அண்ட் அந்த ஒரு கேபினெட்டை க்ளீன் பண்ணேன். எஸ், கரெக்டு. ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய பேண்ட்ரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மினிமலிஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி க்ரோசரி ஷாப்பிங் போகணும். அதனால தான் முக்கால்வாசி இது வந்து எம்டியாக இருக்கும். பட் இப்போ பாருங்கள், மினிமலிஸ்ட்டாக பண்ணிட்டேன். வந்து நிறைய சின்ன சின்ன டப்பாவாக வச்சுருந்தேன். இப்போது ஃபுல்லாக குறைச்சிட்டு மேலே சம்படம், கீழே அந்த பாட்டில், அதுக்கப்புறம் அதை விட சின்ன பாட்டில், இந்த 2த்தில் மட்டும் என்னோடய அந்த இன்டர்நேஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த 2 பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அதில் ஸ்நாக்ஸு, பாஸ்தா, இந்த 2ம் எம்டி. கீழே ரைஸு, ஆட்டா, உப்பு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை பண்ணேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே. நெக்ஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணது வந்து இந்த கேபினெட். இதுதான் என்னோடய டீ அண்ட் காஃபி கேபினெட். நான் காஃபி மட்டும்தான் குடிப்பேன். சதீஷ் தான் வந்து டீ வந்து நிறைய குடிப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் டீ அந்த மாதிரி. அதனால இதில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு ரெட் கலர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் நான் வந்து டீ பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அது என்ன ஆகிடுச்சுன்னா, ஆக்சுவலி அது ஒரு க்யூட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். ஆனால் அந்த கார்ட்போர்ட்னாலையா என்னன்னு தெரியல, குட்டி குட்டி பூச்சியெல்லாம் நிறைய வந்துடுச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாத்தையுமே கிளாஸ் பாட்டிலில் மாற்றிட்டேன். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் டீ. இது வந்து மிக்சட் டீ, நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸான ஒரு டீ. இது வந்து என்னோடய தாய் டீ. இது வந்து காஷ்மீரி காவா. இது வந்து ரெகுலர் டீ. இது என்னோடய காஃபி பீன்ஸ். ஆக்சுவலி எனக்கு கிளாஸ் பாட்டிலில் வைக்கணும்னு ஆசை. பட் இந்த பாட்டில் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அந்த ப்ரோட்டீன் பவுடர் பாக்ஸு. எனக்கு அந்த 1 கிலோ பேக்கெட்டாக வாங்குவேன். அது எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். அதனால் அதை மாற்றலை. இன்ஃபேக்ட் காஃபி இதை வந்து டார்க் கண்டெய்னரில், டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் டார்க் கண்டெய்னரில் வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த லைட்டு படாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காஃபி பீன்ஸ். அதனால் இதில் என்னோடய காஃபி பீன்ஸ் இருக்குது. இது என்னது, இது வந்து ப்ளூ பீ ஃப்ளார், அதாவது பர்பிள் ப்ளூ கலர் சங்கு புஷ்பம் இருக்குல்ல, அந்த காஞ்சல். இது சதீஷ் குடிப்பாங்க. இதை வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றினோன்னா கலர் மாறும். ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 கிளாஸ் ஜாரில் எல்லா டீ பேக்ஸையும் வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய மிக்சட் டீ இருக்கும். அது எல்லாமே இதில் வச்சுட்டேன். இப்போ இந்த இடம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அண்ட் இந்த கேபினெட்டையும் க்ளீன் பண்ணேன். ஸோ இதுலேயும் வந்து என்னோடய பேக்கிங் ஷெல்ஃப் மாதிரி திருப்பி வச்சுட்டேன். நான் வந்து பேக்கிங் ஷெல்ஃபு அந்த சைடு வச்சுருந்தேன். இப்போ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கிளாஸ் ஜாரில் எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டேன். க்ரோசரி ஷாப்பிங் போகணும். மேலே வந்து நான் மாவு ஐட்டம்லாம் தட்டி வைக்கலான் இருக்கேன். மைதா மாவு, பேக்கிங்க்கு தேவையான மைதா மாவு, சுகர், ப்ரௌன் சுகர், அந்த மாதிரி. இதில் வந்து
பர்டிகுலர்லி பேக்கிங்னு இல்லை, பட் சியா சீடு, சப்ஜா சீடு, பாதாம் பிசன், சினமன் பவுடர், அந்த மாதிரி ஐட்டங்கள், கஸ்டர்ட் பவுடர், கார்ன் ஸ்டார்ச்சு, அந்த மாதிரி ஐட்டம். இதில் என்னோடய பேக்கிங் பவுடர், அந்த மாதிரி அந்த ஹனி, கார்ன் சிரப்பு, சாக்லேட்டு அதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 தாங்க இன்றைக்கி நான் பண்ணேன். இதை பண்ணி முடிக்க முன்னாடியே விடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து இதை விலாக் எடுக்கணும்னு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி எனக்கு சுத்தமாக மூடு இல்லை. ஏன்னா எனக்கு செஞ்சு முடித்தா போதும் அப்படின்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு நாள் நான் வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது ஒரு பேக்கெட் வந்து ரைப்பான இது சப்போட்டா வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி எனக்கு சப்போட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அம்மா வீட்டில் சப்போட்டா வந்து வச்சுருந்தாலா, ஸோ பழுத்து அவ்வளோவா ஓவர் ரைப் கூட இல்லை, ஓரளவுக்கு ரைப்பாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கட் பண்ணால் உள்ள புழு. இதில் இல்லைடா, சராச்சியோடது. அப்போ சில சமயம் ஓவர் ரைப்பான ஃப்ரூட்டில் தானே வரும், ஆனால் அது ஓவர் ரைப்பாக கூட இல்லை. அதனால இந்த எனக்கு சப்போட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது ஓவர் ரைப்பாக விடலை, இதை வந்து வெட்டிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து பார்த்துட்ருக்கேன் புழு இருக்கான்னு. ஆனால் இந்த சப்போட்டாவில் வந்து இல்லை. எடுத்துக்கோ. நான் என்ன பண்ணுவேன்னா சப்போட்டா வந்து நிறைய கிடைக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பீல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கு மில்க் ஷேக் இருக்குல்ல, ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் அதை ஷார்ஜான்னு சொல்லுவேன். ஷார்ஜாக்கு யூஸ்வலாக பனானா போடுவோம்ல, அதுக்கு பதில் இந்த சப்போட்டா ஆக்சுவலி ஒரு மாதிரி இருக்குது, ஹார்டாக இருக்குது மேலே. ஷார்ஜாக்கு யூஸ்வலாக பனானா பால் விடுவோம்ல, இந்த இதுக்கு பார்த்தீங்க இது ஏன்னு தெரில, இது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. கூட போட்டுற போகிறேன், நோ ரிஸ்க் அட் ஆல். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஷார்ஜாக்கு ஃப்ரோசன் பனானா பாலுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பதில் பனானாக்கு பதில் நீங்கள் சப்போட்டா போட்டு பாருங்களேன். ஃப்ரோசன் சப்போட்டா பாலை வந்து என்ன பண்ணணுன்னா காய்ச்சிட்டு ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் பாலை எடுத்து க்யூப் மாதிரி இருக்கும்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த ஃப்ரோசன் சப்போட்டாவையும் போட்டுட்டு சுகரும் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி ஐஸ் க்யூபும் போட்டு குடிச்சு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃப்ரெஷ் சப்போட்டா. இதுதான் என்னோட ஆஃப்டர் டின்னர் ஸ்நாக். செம்ம ரைப்பாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்க்கு மேலே நான் டீக்ளட்டர் பண்ணது வந்து என்னோடய க்ராக்கரி யூனிட்டை. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க நெஸ்டேஷியாவிலேருந்து நீங்கள் புதுசாக வாங்கினதுக்கப்புறம் பழசெல்லாம் தூர போடுறீங்கன்னு. அப்படி கிடையாது. நான் முந்திலேருந்தே அடிக்கடி வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து ஆஸ் அ ஃபுட் பிளாகர், அதுக்கப்புறம் இப்போ யூடியூபு அதெல்லாம் இருக்கும்போது நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பி வைப்பாங்க. இன்னொன்று நம்மளும் பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, இருக்குதுன்னு நம்ம வந்து சில சமயம் ஆசையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி வெளியெல்லாம் போகும்போது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இருக்கிற பொருள்லாம் கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். ஸோ அது மாதிரி டீக்ளட்டர் பண்ணி என் க்ராக்கரி யூனிட்டை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி இப்போ எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா பொருளுமே என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பிஃபோர் காணிக்கலை. பிஃபோர் வந்து என்னால் அதை வந்து லைக் என்னால் எடுக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ நான் இதில் பாதியை வந்து சதீஷோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். மிச்சம் வந்து அஞ்சனாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அனுஷாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி நான் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு டின்னர் செட்டு, ஹோல் செட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் 2 பிளேட் செட்டு வாங்கினேன் தெரியுமா, ஸோ அது என்கிட்ட ஹோல் செட்டு. அப்புறம் இவ்வளோதான் எனக்கு ஹோல் செட்டாட்டு. யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க, நம்ம ஒரே மாதிரி பிளேட் வேணும்னா அந்த 3 செட்டு தான் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்குன்னு நம்ம எடுப்போம் தெரியுமா, ஒத்த பிளேட்டாக இருக்கும், ஒவ்வொரு பிளேட் மட்டும் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் தான் அதில் இருக்குது. அது நான் வந்து இந்த ஃபுட் பிளாகுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த பிளாட்டரு இங்கே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இந்த எனக்கு வந்து ஒரு மெமரி ஷெல்ஃப் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு இருந்துச்சு.
ஸோ இது வந்து ஆக்சுவலி துபாய் போயிருக்கும்போது நான் வாங்கின ஒரு செட்டு, இது வந்து ஜப்பானில் வாங்கின ஒரு செட்டு, இது வந்து கொரியாவில் வாங்கினது, இது ஆஃப்ரிக்காவில் வாங்கின ஹேண்ட்மேட் பிளேட்டு, ஹேண்ட் பெயிண்டட் பிளேட்டு. ஸோ அதை வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்கேன். இதுவுமே ஆஃப்ரிக்காவில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் இதுக்கு கீழ் ஷெல்ஃபில் வந்து பேக்வேர் வச்சுருக்கேன். செராமிக் பேக்வேர் இருக்கும்ல, நான் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வச்சுருக்கேன். நிறைய என்கிட்ட உண்டு, நான் எல்லாத்தையும் முக்கால்வாசி டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இது என்னோட லா க்ரூஸே லசானியா பேனு. நான் லசானியா பண்ணேன்னா அது இதில் தான் பண்ணுவேன், ஏன்னா இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கப்புறமா இது பாஸ்தா பேக்கிங் டிஷ், இது அனுஷா எனக்கு வாங்கி கொடுத்த கிறிஸ்மஸ் லோஃப் பேன். இது வந்து இண்டிவிஜுவல் பை டிஷ், ஆனால் நான் இது வந்து இண்டிவிஜுவல் பேக்டு பாஸ்தா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். 4 என்கிட்ட உண்டு. அதுக்கப்புறமா செராமிக் ராமிக்கின், இது வந்து லா க்ரூஸே பிராண்டு. அப்புறம் இது வந்து என்னென்னா ஃபேன்சி பவுல், அதாவது ஒவ்வொரு பவுலும் ஒவ்வொரு பேட்டர்ன். இது பார்த்திங்கன்னா லெமனு, இது பார்த்திங்கன்னா ஃப்ளமிங்கோ, பின்னாடி ஹார்ட், இது பாருங்கள் கேக்டஸ், அதுக்கப்புறமா டைனோசரு அண்ணா பின்னாடி இருக்குது. இது வந்து ஐஸ்கிரீம் பவுலு, இதெல்லாமே யூனிக் பீஸ் ஆக்சுவலி. பீச் இங்கே பாருங்க, கீழே அவகாடோ இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே யூனிக் பீஸாக, அதனால் அதை வந்து ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே உட்டு இந்த ட்ரே இருக்குல்ல, அது கொஞ்சம் வச்சுருக்கேன். நிறைய இதை மாற்றிட்டேன், கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடு இந்த சூப் பவுல் வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கினதா. ஸோ ஆக்சுவலி இந்த பவுல் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது, ஒரு 13 வருஷமாக இருக்குது. ஸோ இதை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பவுலை வச்ச உடனே இதையும் பக்கத்தில் வச்சேன்னா இது வந்து ஒரு ஹோல் செட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். யாராவது பார்த்தாங்கன்னா இது ஒரு செட்டா அப்படின்னு தான் நினைப்பாங்களா. ஸோ நான் நினச்சேன், சரி ஓகே, இது நம்ம சூப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு செட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிறது நான் வந்து ஏதாவது பர்த்டே, பிள்ளைகளுக்கு பர்த்டே பார்ட்டி ஏதாவது வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஜக்கு, அப்புறம் இந்த டிப் பவுலு, இந்த ஜூஸ், இதில் ஜூஸ் எல்லாம் ஊற்றி வைப்பேன். ஸோ அதனால் அதை கீழ் ரேக்கில் வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கத்து ஷெல்ஃபை நான் எப்படி பண்ணேன்னா, மேல் ஷெல்ஃப் நான் ஆக்சுவலி தொடவே இல்லை. மேல் ஷெல்ஃபில் என்னோட பித்தளை ஐட்டங்கள்லாம் இருக்குது, அதனால் அதை நான் தொடலை. அது எனக்கு எப்படி எடுக்கனே தெரில, அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இந்த கீழ் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா அகேன் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஏகப்பட்ட கப்பு நான் வந்து டீக்ளட்டர் பண்ணி சிலது சேல்ஸ் பண்ணேன். நிறைய பேர் லோ ப்ரைஸில் போட்டு விற்றேன். நிறைய பேர் நாகர்கோவிலில் வாங்கிட்டு போனீங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது எனக்கு ஃபோட்டோவுக்கு தேவைப்படுற, அதாவது நான் ஹோல் செட்டாக வச்சுருந்தேன், 6 பீஸுன்னெலாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் என்கிட்ட ரொம்ப வருஷம் 10-12 வருஷம் பழசெல்லாம் விற்றுட்டேன். இப்போ நான் வச்சுருக்கிறது ஃபோட்டோவுக்கு தேவையானது மட்டும் 1-2ன்னு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலி. அதனால் ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் வச்சுட்டு செட்டாக உள்ளது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இது என்னோட ஒரு மண் செட்டு. ஸோ ஜக்கும் வரும், கப்பும் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது ஒரு டீ செட்டு. சிலது மட்டும் யூனிக் பீஸ், அந்த யூனிக் இதெல்லாம் நான் வச்சுட்டேன், கொடுக்கல. இந்த சைடு இருக்கிறது என்னோட மினி பேக் கேசரோல். இது நான் வந்து அவனில் கூட இதை வைக்கலாம், அதனால இது எல்லாத்தையும் நான் அப்படியே வச்சுட்டேன். இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இந்த கார்லிக் கார்ன்ஃபீட் பண்ணுறதுக்கு, பேக்டு பாஸ்தா பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி அவன் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த சைடில் கொஞ்சம் ட்ரேஸ் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையலாம் இருக்காது, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 2 தான் இருக்கும், 1-2 தான் இருக்கும். ஏன்னா ஃபோட்டோக்கு மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே யூனிக் குக்வேர். ஸோ இந்த குக்வேர்லாம் நான் வந்து கொரியா, ஜப்பான்லேருந்து வாங்கினதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது ஆக்சுவலாக. அதனால் இந்த டிஷ்ஷு பண்ணுறதுக்கு மட்டும் நான் ஆசைக்கு வாங்கிட்டு வந்தது, அதனால் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த ராமன், இது ரைஸ் பவுலு, ஸ்டாண்ட். இதுக்கு கீழே இருக்கிறது 2மே நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இந்த இன்க்ரீடியன்ட் ஷார்ட் எடுப்பேன் தெரியுமா, நீங்கள் என் பிளாகை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் சின்ன பவுலில் வச்சு அந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவேன். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் வச்சு, அதுக்குள்ளது மட்டும் இதில் இருக்குது. அவ்வளோதான். எவ்வளோ டீக்ளட்டர் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, சூப்பராட்டு ப்ரொடக்டிவாக. இன்னைக்கு செம்ம ப்ரொடக்டிவாக
சூப்பராக டீக்ளட்டர் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் நான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டாக்கோஸ் தான், சிக்கன் டாக்கோஸ். ஸோ டாக்கோ ஷெல்லு பேக் பண்ணி வச்சுட்டேங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணுற டாக்கோ ஷெல்ஸு. இந்த மாதிரியே வரும். நீங்கள் இதை வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 3 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா கிறிஸ்பாகிடும். ஸோ இந்த மாதிரி அடியில் கமத்தி தான் வைக்கணும். இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் கமத்தி வச்சு பேக் பண்ணணும். அது பேக் ஆகி வந்துடுச்சு. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஓல்டு எல் பாசோ அப்படிங்கிற பிராண்டு. நல்லாயிருக்கு, உடையாமல் வந்துச்சு. நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது வந்து சிக்கன் ஃபில்லிங், மின்ஸ்டு சிக்கனில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு ஸ்பைசியான டாக்கோ ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். கேபேஜ், லெமன், கொத்தமல்லி கீரை, சீஸ், டொமேட்டோ, ஆனியன், சல்சா, குவாக்கமோலே, சவர் க்ரீம். இந்த 3மே ஹோம்மேடு தான். இதோட ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் இருக்குது, yummy.com. அண்ட் இந்த டாக்கோஸ் ரெசிபியுமே நான் என்னோடய பிளாகில் பப்ளிஷ் பண்ணிடுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டாக்கோஸ் வந்து அசம்பிள் பண்ணி உங்களுக்கு காணிக்கிறேங்க. நான் பேக் பண்ண அந்த டாக்கோஸை இந்த டாக்கோ ஸ்டாண்டில் வந்து இது எனக்கு எங்கள் அண்ணன் வந்து வாங்கி கொடுத்தது. ஒரு டாக்கோ ஸ்டாண்டு ஒரு செட்டாட்டு வரும். அதில் ஒரு ஸ்பூன், ஓவராகவும் நம்ம ஃபில்லிங் வைக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பிங் வந்து நிறைய போடப்படும். ஸோ அதனால் பேஸில் வந்து ஃபில்லிங் வச்சுருங்க. சதீஷுக்கு நல்லா கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும். அதுக்கு அடுத்து நான் இந்த ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காணிக்கிறேன். இவர் உடஞ்சிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து லெட்யூஸ் இல்லாட்டி கேபேஜ். ஆக்சுவலி அதை விட சீஸ், இந்த ஹாட்டான ஃபில்லிங்க்கு மேலே சீஸ் போட்டிங்கன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகும். இந்த ஃபில்லிங் ஹாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால. ஸோ சீஸ் போட்டுட்டு லெட்யூஸ். இதில் ஆக்சுவலி அந்த நம்ம சிக்கன் ஃபில்லிங்கை விட அந்த மேலே இருக்கக்கூடிய டாப்பிங் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மாதிரி. இப்போ வந்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம், அதே மாதிரி தக்காளி பொடிசாக கட் பண்ணது. மெக்சிகன் ஃபுட்டு ஈஸி, பட் அதுக்கு நிறைய ஐட்டங்கள் வரும். அந்த ஒன்று தான். இப்போ வந்து சல்சா. ஓகே, நீங்கள் வந்து ஹோம்மேட் சல்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெடிமேடாகவும் சல்சா கிடைக்கிது, அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அதுக்கு அடுத்து குவாக்கமோலே. என்கிட்ட ஒரு அவகாடோ இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து குவாக்கமோலே பண்ணேன். ஜஸ்ட் இது ரொம்ப சிம்பிள். வெங்காயம், கொத்தமல்லி கீரை, லெமனு, பச்சை மிளகா. நான் ஆக்சுவலி வெங்காயத்துக்கு பதில் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து சவர் க்ரீமுங்க. சவர் க்ரீம் வந்து ஆக்சுவலி ஃபாரின்லலாம் ரெடிமேடாக கிடைக்கும், நமக்கு ஊரில் கிடைக்காது. என்னென்னா க்ரீம் எடுத்துக்கோங்க, அதில் லெமன் ஜூஸும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி திக்காகிடும். அதுதான் சவர் க்ரீம். ரொம்ப சிம்பிள், ஹோம்மேட் பண்ணுறது. ஆனால் இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சவர் க்ரீம். ஃபைனலாக கொத்தமல்லி கீரை பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட மெக்சிகன் டாக்கோஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இதுதான் நம்ம அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டாக்கோஸ். பாருங்கள், க்யூட்டாக சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு மகா? மகா உங்களுக்கு ஏஎஸ்எம்ஆர் கொடுக்க போகிறா. ஆனால் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இந்த டாக்கோ ஷெல் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நான் நினச்சேன் ஹோல்ட் ஆகாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா ஹோல்ட் ஆகுதுல்ல அந்த ஷெல்லு. மகி எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் முடிச்சுட்டு கிளியர் அப் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரே ஸ்வீட் கிரேவிங்காக இருந்துச்சு. அண்ட் என்ன டெலிவரி ஆச்சுன்னு பாருங்கள்.
பெல்ஜியம் வாஃபிள் ஆல்ரெடி ஒரு லேயர் நாங்கள் சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஆக்சுவலி என்னோடய பர்த்டே. ஷர்மி வந்து எனக்கு அங்கேருந்து நைட்டு வந்து இதை சென்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு கிரேவிங்காக இருந்துச்சுங்க. ஸோ எப்படி அதான் ரியல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ டாக்கோ டின்னருக்கு அப்புறம் நான் வந்து இந்த டெசர்ட்டை நல்லா சாப்பிட்டுட்டு இனி சில் பண்ண வேண்டியதுதான். நாளைக்கு என்ன பிளானுங்கிறத நாளைக்கு பார்ப்போம்.